ஒரு பக்கம் நாட்டையாளும் மாபெரும் அரசன். அவங்கிட்ட அளவற்ற அதிகாரம் இருக்கு, பெரிய படைபலம் இருக்கு. ஆனா மறுபக்கம் பாத்தீங்கன்னா எந்த விதமான அதிகாரமும் செல்வமும் இல்லாத, ஆனா கல்விய மட்டும் முழுமையா கத்துக்கிட்ட ஒரு அறிஞர். சரி, இப்ப நீங்களே சொல்லுங்க, இவங்க 2 பேர்ல யாருக்கு இந்த உலகத்துல அதிக மரியாதை கிடைக்கும்? இந்த ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட தான் இன்றைய ஆழமான அலசல நாம தொடங்க போறோம். கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஆமா, இன்னைக்கு நாம 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துல, அதாவது பருவம் 2ல இடம்பெற்றுள்ள 2 மிக முக்கியமான கவிதைகளை ஆழமா அலச போறோம். ஒன்னு ஔவையார் எழுதிய மூதுரை. கரெக்ட். மற்றொன்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய துன்பம் வெல்லும் கல்வி. நிச்சயமா தேர்விற்கு தயாராகிற மாணவர்களான உங்களுக்கு இது ஒரு பிரத்யேக ஆடியோ கையேடா, அதாவது ஒரு முழுமையான ஹேண்ட் அவுட் மாதிரி அமைய போகுது. அதான் இதோட நோக்கமே. இந்த அலசல்ல கவிதைகளோட வரிக்கு வரி விளக்கம், தேர்வுக்கு தேவையான முக்கிய குறிப்புகள், அப்புறம் எதையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க உதவும் நினைவாச்சல் யுக்திகள் எல்லாமே இருக்க போகுது. அது மட்டுமில்லாம கடைசியா உங்களை நீங்களே சோதித்து பார்க்க ஒரு 40 கேள்விகள் அடங்கிய விறுவிறுப்பான கேள்வி பதில் பகுதியும் இருக்கு. சூப்பர். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இலக்கியம் அப்படிங்கிறது தேர்வில் மார்க் வாங்கறதுக்காக மனப்பாடம் செய்யப்படுற வெறும் வார்த்தைகள் கிடையாது. ஆமா, 100க்கு 100 உண்மை. அது பல 100 வருஷங்களுக்கு முன்பே நம்ம முன்னோர்கள் நமக்காக வகுத்து சென்ற வாழ்வியல் தத்துவம். கரெக்ட். அதனால இந்த கவிதைகளை நீங்க வெறும் பாடமா மட்டும் பார்க்காம ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட அணுகணும். அப்போதான் இது உங்க சிந்தனையை எப்படி விரிவடைய செய்துன்னு நீங்களே உணர்வீங்க. எந்தவித மன அழுத்தமும் இல்லாம ரொம்ப ரிலாக்ஸ்டா இந்த கவிதைகளை நாம இன்னைக்கு அலசலாம். சரி, தாமதிக்காம முதல் பகுதிக்குள் நுழைவோம். ஔவையார் எழுதிய மூதுரை. இந்த செய்யுளோட பின்னணிய பார்த்தா நம்ம ஆரம்பத்துல கேட்ட அதே அரசன், அறிஞர், இவங்க 2 பேருக்கும் இடையிலான ஒப்பீட்டத்தான் ஔவையார் ஒரு அற்புதமான செய்யுளா தராங்க. அந்த பாடல் வரிகளை நான் சொல்றேன் கேளுங்க. மன்னனும் மாசறக் கற்றானும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றான் சிறப்புடையன், மன்னர்க்கு தன்தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றார்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அருமையான வரிகள். இந்த 4 வரிகள்ல பொதிந்துள்ள ஆழமான அர்த்தங்களை நம்ம கொஞ்சம் விரிவாக பிரித்து பார்ப்போம். முதல்ல மாசறக் கற்றான் அப்படிங்கிற வார்த்தை வருது. மாசுன்னா குற்றம் அல்லது குறை அப்படின்னு நமக்கு தெரியும். ஆமா. அப்படி என்றால் மாசறக் கற்றான் அப்படிங்கிறது ஏதோ மேம்போக்காக படிக்காம, சந்தேகங்களுக்கு இடமில்லாம, எந்த குறையும் இல்லாம மிக தெளிவா கத்துக்கிட்டவன் அப்படின்னு பொருள் கொள்ளலாமா? மிக துல்லியமா சொன்னீங்க. மாசற அப்படிங்கிற அந்த ஒற்றை சொல்லிலேயே ஔவையார் ஒரு மிகப்பெரிய கல்வி தத்துவத்தையே சுருக்கிடுறாங்க. அதாவது கற்பதில் என்ன குறை இருந்து விட போகுதுன்னு நாம நினைக்கலாம். ஆனா புரிதல் இல்லாம குருட்டு மனப்பாடம் செய்யறது, ஒரு விஷயத்தோட உண்மைத்தன்மையை ஆராயாம அப்படியே ஏத்துக்கிறது, இது எல்லாமே கல்வியில உள்ள மாசுகள் தான். ஓ, அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கிறது கூட ஒரு மாசுதான் இல்லையா? கண்டிப்பா. இந்த மாசுகள், அதாவது குற்றங்கள் அறவே இல்லாம முழுமையா ஒருத்தன் கற்கணும். அப்படிப்பட்டவனை தான் மாசற கற்றான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தெளிவா புரியுது. அடுத்ததா சீர்தூக்கின் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சீர்தூக்குதல்னா என்ன? ஒரு தராசுல வச்சு 2 பொருட்களை நிறுத்து பார்ப்பது, அதாவது ஒப்பிட்டு பார்ப்பது அப்படின்னு பொருள். ஒரு பக்கம் அதிகாரத்தோட உச்சத்துல இருக்கும் மன்னன், மறுபக்கம் எந்த குறையும் இல்லாம கல்வியை கற்ற அறிஞன். இவங்க 2 பேரையும் தராசின் 2 தட்டுகளில் வச்சு எடை போட்டு பார்த்தா எந்த தட்டு தாழும், யாருக்கு மதிப்பதிகம்? ஔவையார் எந்த தயக்கமும் இல்லாம தெளிவா சொல்றாங்க, மன்னனின் கற்றான் சிறப்புடையன். அப்படின்னா ஒரு நாட்டை ஆளும் மன்னனை விட சிறப்பான கல்வியை கற்றவனே உயர்ந்தவனாகிறான். சரியா சொன்னீங்க. ஆனா இத கேட்கும் போது இயல்பாவே எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒரு மன்னனுக்கு அவனோட நாட்டுல இருக்கிற செல்வாக்கும், அவனுக்கு கீழே இருக்கிற மக்களும், அவனுடைய செல்வமும் மிக பெரியது இல்லையா? அப்புறம் எப்படி எந்த பொருட்செல்வமும் இல்லாத ஒரு கற்றவன் மன்னனை விட சிறந்தவனாக முடியும்? இதற்கான காரணத்தை ஔவையார் எப்படி முன்வைக்கிறாங்க? இதுதான் அந்த செய்யுளோட மைய கருத்து. இந்த சந்தேகத்துக்கான பதில அடுத்த வரியிலேயே ரொம்ப அழகான ஒரு யதார்த்தத்தின் மூலமா அவங்க விளக்குறாங்க. எப்படி? மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை. ஒரு அரசனுக்கு தன்னுடைய நாட்டின் எல்லையை கடந்து விட்டால் வேறொரு நாட்டுல எந்த சிறப்போ மரியாதையும் கிடைக்காது. ஆமா, அவன் ஆளும் நிலப்பரப்புக்குள் மட்டுமே அவன் அரசன். எல்லையை தாண்டி போயிட்டா அங்க அவன் வெறும் சாதாரண மனிதன்தான், அல்லது அந்த நாட்டின் மன்னனுக்கு கட்டுப்பட்டவன்தான். அவனது அதிகாரம் நிலத்தால் வரையறுக்கப்பட்டது. ஆனா கற்றவர்க்கு அப்படி இல்ல. கற்றார்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கரெக்ட்.
ஒரு சிறந்த கல்வியாளனோட அறிவு எந்த எல்லைகளுக்கும் கட்டுப்பட்டது கிடையாது. அவன் தன் நாட்டை விட்டு உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் அவனுடைய அறிவிற்காகவும் சிந்தனைக்காகவும் உலகமே அவனுக்கு மரியாதை செய்யும். மன்னனோட செல்வாக்கு எல்லைக்குட்பட்டது. ஆனா கல்வியாளனோட சிறப்பு எல்லையற்றது. இதைவிட கல்வியின் பெருமைய இவ்வளவு கம்பீரமா சொல்ல முடியாது. நிச்சயமா. எவ்வளவு ஆழமான சிந்தனை! அதிகாரத்தை விட அறிவே நிலையானது. சரி, இப்போ மாணவர்கள் தேர்வுக்கு தயாராகும் வகையில இந்த கவிதையிலிருந்து நாம எடுக்க வேண்டிய முக்கிய குறிப்புகளை பாப்போம். நீங்க குறிப்பு எடுத்துக்க வசதியா நான் புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி சொல்றேன். சொல்லுங்க. முதல் குறிப்பு, இந்த நூலின் ஆசிரியர் ஔவையார். இரண்டாவது, இவர் எழுதிய வேறு முக்கிய நூல்கள் ஆத்திச்சுடி, கொன்றைவேந்தன், நல்வழி. ஆமாம். மூணாவது, நூலின் பெயர் விளக்கம். மூதுரை என்றால் மூத்தோர் கூறும் அறிவுரை என்று பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்த பெயர் பெற்றது. நாலாவது குறிப்பு பாடல்களின் எண்ணிக்கை. இந்நூலில் மொத்தம் 31 பாடல்கள் உள்ளன. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இந்த தகவல்களை, குறிப்பா இந்த பாடல்களின் எண்ணிக்கைய தேர்வுல எந்த குழப்பமும் இல்லாம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இதுக்கு நாம ஒரு சின்ன நினைவாற்றல் யுக்திய, அதாவது நிமானிக்ஸ் பயன்படுத்தலாம். 31 பாடல்கள் இருக்கிறத எப்படி மறக்காம ஞாபகம் வைக்கிறது? நீங்களே சொல்லுங்களேன். நாம தினமும் பாக்குற காலண்டரை நினைச்சு பாருங்க. ஒரு மாசத்துக்கு அதிகபட்சம் 31 நாட்கள் இருக்கும் இல்லையா? ஆமா. அந்த 31 நாட்களுக்கும் ஒவ்வொரு நாளும் பெரியோர்கள் கூறும் ஒரு சிறந்த முதிர்ந்த அறிவுரையை கேட்படா உருவகப்படுத்திக்கோங்க. ஓ, ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு அறிவுரை. அப்ப 31 நாட்களுக்கு 31 பாடல்கள். இது ரொம்ப சுலபமா மனசுல பதிஞ்சிடுமே. அதுதான் இந்த யுக்தி. இது மாணவர்களுக்கு ரொம்பவே உதவும். அதே போல இலக்கண குறிப்புகள்ல பிரித்தெழுதுதல் பகுதியில மாசற அப்படிங்கிற சொல்ல தேர்வுல அடிக்கடி கேட்பாங்க. இது எப்படி பிரிக்கிறதுன்னு கொஞ்சம் விளக்குங்களேன். கண்டிப்பா. தமிழ்ல சொற்களை பிரிக்கும்போது அதற்கான அடிப்படை பொருளை நம்ம புரிஞ்சுகிட்டா எந்த சிரமமும் இருக்காது. மாசற அப்படிங்கறத பிரிக்கும்போது கல்வியில் மாசு, அதாவது குற்றம், அற, அதாவது இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கறது நினைவுல கொள்ளணும். அப்போ மாசு பிளஸ் அற ஈக்குவல்ஸ் மாசற. சரியா சொன்னீங்க. இந்த சூத்திரத்தை மனசுல பதிய வச்சுக்கிட்டா தேர்வறையில எந்த குழப்பமும் வராது. மிக தெளிவான விளக்கம். ஔவையார் கல்வியோட மகத்துவத்தையும் கற்றவருக்கு கிடைக்கும் எல்லையற்ற மரியாதையையும் அழக சொல்லிட்டாங்க. இதோட மூதுரை பகுதி முழுமையடையுது. ஆனா இது அடுத்த கட்ட சிந்தனைக்கு நம்மை கொண்டு போகுது. அந்த கல்வியை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? கரெக்ட். வெறுமனே புத்தகங்களை படிச்சு மார்க் வாங்குறதோட ஒரு மாணவன் நின்னுடலாமா? ஏட்டளவுல நிறுத்தாம கற்ற கல்வியை எப்படி சமூக வாழ்வியாலா மாற்றுவது? இங்கதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட கவிதை நமக்கு பதிலளிக்குது. நம்ம அடுத்ததா பார்க்க போறது துன்பம் வெல்லும் கல்வி. இந்த பாடலை நம்ம விரிவாக அலசுவோம். முதல் வரியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. இது ஒரு பெரிய எச்சரிக்கை மாதிரி இருக்கே. ஆமா, இது இன்றைய தலைமுறை மாணவர்களுக்கான மிக முக்கியமான நேரடி அறிவுரை. ஏடு என்றால் புத்தகம் நமக்கு தெரியும். புத்தகத்துல உள்ள செய்திகளை மனப்பாடம் செஞ்சு தேர்விற்காக மட்டும் படிக்கிறதோட ஒரு மாணவன் முடங்கிவிடக்கூடாது. அப்படி செய்தால் அந்த கல்வி உயிரற்றதாகிடும். அதனாலதான் ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே அப்படின்னு அவர் சொல்றார். நிச்சயமா. கல்வியோட உண்மையான நோக்கம் என்ன? நம்ம படிக்கிற ஒவ்வொரு பாடமும் நம்முடைய அறிவை விரிவுபடுத்தவும் சமூகத்துல ஒரு சிறந்த மனிதரா வலம் வருவதும் தான் அப்படிங்கறத நாம ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அறிவை வளர்ப்பதோடு பண்பாட்டையும் சேர்த்தே வளர்க்கணும்னு சொல்றார் பட்டுக்கோட்டையார். அடுத்த வரிகளை பார்ப்போம். நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. நெறி என்றால் வழி அப்படின்னு பார்த்தோம். இது ஒரு சமூக பார்வையில எப்படி புரிஞ்சுக்கிறது? நெறி அப்படிங்கிறது தனி மனிதனுக்கானது மட்டும் இல்ல. அது ஒரு சமூகம் நீண்ட காலமா வகுத்துள்ள நல்ல வழிமுறைகள் மற்றும் அறநெறிகள். ஒரு மாணவன் எவ்வளவுதான் உயர்ந்த கல்வியை கற்றிருந்தாலும் தன்னுடைய நாட்டின் பண்பாடு மற்றும் நல்வழிகளில் இருந்து விலகி தவறான பாதையில் நடக்கக்கூடாது. அப்படி நெறி தவறி நடந்தா என்னாகும்? சமூகத்துல உள்ள நல்லவர்கள், சான்றோர்கள் உங்களை இகழ்ந்து பேசுவாங்க. கவிதையில வர்ற தூற்றும்படி அப்படிங்கிற சொல்லுக்கு இகழும்படி அல்லது குறை சொல்லும்படின்னு அர்த்தம். அப்போ மற்றவர்கள் உங்களை பார்த்து குறை சொல்லும் அளவிற்கு உங்களுடைய நடத்தை கீழிறங்கி விடக்கூடாது. நற்பெயரோடு நெறி தவறாமல் வளர வேண்டும். இதுதான் அதோட சாராம்சம். ரொம்ப சரியா சொன்னீங்க. அடுத்து, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது,
பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. இதுல மூத்தோர் அப்படிங்கிற வார்த்தைக்கு வெறும் வயதில் பெரியவர்கள் அப்படின்னு மட்டும் அர்த்தம் எடுத்துக்க கூடாதுல்ல. அறிவிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியோர்கள், சான்றோர்கள் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஆமா, மூத்தோர் என்பவர்கள் தங்கள் வாழ்நாள் அனுபவத்தால் பக்குவப்பட்டவர்கள். அவங்க சொல்ற அறிவுரைகளை நாம ஒருபோதும் அலட்சியம் செய்யவோ மீறவோ கூடாது. அது மட்டும் இல்லாம நாம மற்றவர்களிடம் பழகும் பண்பு முறைகளிலும் பேசும் மொழியிலும் எப்போதும் கண்ணியம் இருக்கணும். அதைத்தான் பண்பு முறைகளிலும் மாறக்கூடாது அப்படின்னு சொல்றார். ஒருத்தன் எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, அவனோட பேச்சிலையும் மற்றவர்களை நடத்தும் முறையிலையும் பண்பாடு இல்லைன்னா அந்த படிப்பு வீணாயிடும். கல்விங்கிறது வெறும் தகவல் சேகரிப்பல்ல, அது ஒரு மனிதனோட குணநலன்களை செதுக்கும் உளி அப்படிங்கறத இந்த வரிகள் ஆணித்தரமா உணர்த்துது. மிகச்சிறப்பான உவமை. அடுத்ததா ஒரு கடினமான வாழ்வியல் உண்மையை சொல்றார். மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானமில்லா கோழைகளுடன் சேரக்கூடாது. மாற்றார் என்றால் மற்றவர் அப்படின்னு பொருள். இது சுயமாக சிந்திக்கும், சுயமாக உழைக்கும் பண்பை வலியுறுத்துது. 100 உண்மை. எப்போதுமே நம்முடைய சொந்த உழைப்பையும் அறிவையும் மட்டுமே நம்பி வாழணும். மற்றவர்களுடைய செல்வத்தையோ உழைப்பையோ எதிர்பார்த்து வாழக்கூடாது. ஒருவனை சார்ந்த வாழும்போது அங்க சுயமரியாதை அடிபட்டு போகும் இல்லையா? கண்டிப்பா. அதனாலதான் அடுத்த வரியில மானமில்லா கோழைகளுடன் சேரக்கூடாது அப்படின்னு சொல்றார். தன்மானம் இல்லாதவங்க மத்தவங்கள சார்ந்து வாழ்றதால தவறுகளை தட்டி கேட்க தயங்குவாங்க. அத்தகைய கோழைகளுடன் நாம ஒருபோதும் நட்பு கொள்ளக்கூடாது. இந்த இடத்துலதான் கவிதையோட தலைப்புக்கான வரியே வருது. துன்பத்தை வெல்லும் கள்ளி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும். ஆமா, நம் வாழ்வில் வரும் கஷ்டங்களை, வறுமையை, அறியாமையை ஒழிக்கும்படியான கல்வியை நாம கற்கணும். அத்தோடு சோம்பல் என்ற நோயை நம்ம விட்டு விரட்டணும். சோம்பல் தான் ஒரு மனிதனோட மிகப்பெரிய உள்முக எதிரி. அறிவு இருந்தும் உழைக்க தயங்குற சோம்பல் குணம் இருந்தா அந்த அறிவால் எந்த பயனும் இல்ல. அதை வீழ்த்தி சுறுசுறுப்பா செயல்பட கல்வி ஒரு உந்து சக்தியா இருக்கணும். இதைத் தொடர்ந்து அவர் கூறுவது, வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும். தேவையற்ற சண்டைகள், புறம் பேசுதல், வீண் விவாதங்கள், இந்த மாதிரி வம்பு செய்யும் குணங்களை அறவே ஒழிக்கணும். அதே சமயம் உங்களுடைய அறிவின் எல்லையானது வானத்தின் உச்சியை, அதாவது வான்முகட்டை தொடுமளவுக்கு விரிவடையணும். ஆக இந்த குணநலன்களை எல்லாம் ஒரு மாணவன் தன் வாழ்வில் சரியா கடைபிடிச்சா அவனுக்கு என்ன பலன் கிடைக்கும்? அதற்கான விடையை இறுதி வரிகள்ல அவர் பதிவு செய்றார். வெற்றி மேல் வெற்றி வர, விருதுகள் வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். இது இந்த கவிதையோட ஒரு அற்புதமான உச்சக்கட்டம். மேதைகள் எனப்படும் அறிஞர்கள் காட்டிய அறவழியில் வாழ்ந்தால் நாம வெற்றியை தேடி போக வேண்டாம், வெற்றி தானா நம்மை தேடி வரும். பல விருதுகளும் பெருமைகளும் குவியும். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை பெற்றெடுத்த தாய்க்கும் தாய் நாட்டிற்கும் அழியாத புகழை தேடித் தரணும். வட்டாமல் என்ற சொல்லுக்கு குறையாமல் என்று பொருள். உங்களது புகழ் ஒரு வட்டாத நதியைப் போல குறையாமல் நிலைத்திருக்கணும்னு வாழ்த்தி முடிக்கிறார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். எவ்வளவு ஊக்கமளிக்கும் வரிகள்! சரி, இப்ப மாணவர்கள் தேர்வுக்காக பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் குறித்து எழுதிக்க வேண்டிய முக்கிய குறிப்புகளை பார்ப்போம். முதல் குறிப்பு, ஆசிரியர் பெயர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். இரண்டாவது, இவருடைய சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர். மூணாவது, இவருடைய இலக்கிய பணி. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். குறிப்பா திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். இந்த தகவல்களை தேர்வுல ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு யுக்தி இருக்கு. இவரை ஏன் மக்கள் கவிஞர்னு அழைக்கிறாங்க அப்படிங்கறத வச்சு இதை உருவாக்கலாம். சொல்லுங்க, கேப்போம். இவருடைய பாடல்கள் ரொம்ப எளிய நடையில பாமர மக்களையும் சென்றடைந்தது. இதை ஞாபகம் வச்சுக்க, பட்டுக்கோட்டை அப்படிங்கிற ஊர்ல பலதரப்பட்ட மக்கள் ஒன்னா சேர்ந்து அன்பா வாழ்வாங்கன்னு உருவகப்படுத்திக்கோங்க. ஓ, பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த கல்யாணசுந்தரம் அப்படின்னா உடனே மக்கள் கவிஞர் அப்படிங்கிற சிறப்பு பெயர் சுலபமா ஞாபகம் வந்துடும். ஆமா, திரை இசையில எளிய உழைக்கும் மக்களுக்காக பாடியதால் அவருக்கு இந்த பெயர் வந்துச்சுங்கிற பின்னணியும் சேர்த்துக்கிட்டா தேர்வில் மறக்கவே மாட்டீங்க. மிகச் சிறப்பான எளிமையான யுக்தி. இப்ப நம்முடைய இந்த ஆழமான அலசலின் இறுதி மற்றும் மிக முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். அந்த 40 கேள்விகள் அடங்கிய விறுவிறுப்பான கேள்வி பதில் சுற்று. எக்ஸாக்ட்லி. மாணவர்களோட வசதிக்காக ஒட்டுமொத்த பாடத்தையும் உள்ளடக்கிய ரேபிட் ஃபயர் ரவுண்ட் இது. பாடத்தின் பின்புறம் உள்ள வினாக்களையும் பாடத்தின் உள்ளே உள்ள முக்கிய குறிப்புகளையும் கொண்டு இந்த 40 கேள்விகளை நாம விவாதிக்க போறோம். நீங்க கேள்விகளை கேளுங்க, நான் ஓரிரு வார்த்தைகள்ல சுருக்கமா பதிலளிக்கிறேன்.
மாணவர்களும் எங்க கூடவே மனசுக்குள்ள விடைய சொல்லி பழகிக்கோங்க. கண்டிப்பா. மொத்தம் 40 கேள்விகள். நாங்க ரெடியா இருக்கோம். நீங்களும் ரெடியா? இதோ முதல் கேள்வி. மூதுரை நூலின் ஆசிரியர் யார்? ஔவையார். 2. மூதுரை என்ற சொல்லின் பொருள் என்ன? மூத்தோர் கூறும் அறிவுரை. 3. மூதுரை நூலில் உள்ள பாடல்களின் மொத்த எண்ணிக்கை எத்தனை? 31. 4. ஔவையார் எழுதிய வேறு நூல்கள் யாவை? ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. 5. மன்னனையும் கற்றவனையும் ஒப்பிட்டு பாடியவர் யார்? ஔவையார். 6. மன்னனை விட சிறந்தவன் யார்? குற்றமில்லாமல் கற்றவன். 7. மாசற கற்றான் என்பதில் மாசற என்பதன் பொருள் என்ன? குற்றமில்லாமல். 8. சீர்தூக்கின் என்பதன் பொருள் என்ன? ஒப்பிட்டு ஆராய்ந்தால். 9. தேசம் என்பதன் பொருள். நாடு. 10. மன்னனுக்கு எங்கு மட்டுமே சிறப்பு கிடைக்கும்? அவனது தன் நாட்டில் மட்டுமே. 11. கற்றவருக்கு எங்கு சிறப்பு கிடைக்கும்? சென்ற இடமெல்லாம். 12. மாணவர் எப்படி படிக்க வேண்டும் என ஔவையார் கூறுகிறார்? மாசற கற்க வேண்டும். 13. மாசற இதை எப்படி பிரித்தெழுதுவது? மாசு கூட்டல் அற. 14. இடமெல்லாம் இதை எப்படி பிரித்தெழுதுவது? இடம் கூட்டல் எல்லாம். 15. குற்றம் குட்டல் இல்லாதவர் இதை சேர்த்தெழுதினால் என்ன கிடைக்கும்? குற்றமில்லாதவர். 16. சிறப்பு கூட்டல் உடையார் இதைச் சேர்த்தெழுதுக. சிறப்புடையார். மிகச்சிறப்பு. அடுத்ததா பட்டுக்கோட்டையார் கவிதையிலிருந்து கேள்விகளை தொடர்றேன். 17. துன்பம் வெல்லும் கல்வி இந்த பாடலின் ஆசிரியர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 18. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் சிறப்பு பெயர் என்ன? மக்கள் கவிஞர். 19. திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 20. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தியவர் யார்? அவரும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமேதான். 21. ஏடு என்பதன் பொருள் என்ன? புத்தகம். 22. எதனோடு இருந்துவிடக்கூடாது என பட்டுக்கோட்டையார் கூறுகிறார்? ஏட்டில் பழித்ததோடு இருந்துவிடக்கூடாது. 23. எதை மறந்துவிடக்கூடாது? ஏன் படித்தோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. 24. நெறி என்பதன் பொருள் என்ன? வழி. 25. தூற்றும்படி என்பதன் பொருள் என்ன? இகழும்படி. 26. நாம் யார் தூற்றும்படி வளரக்கூடாது? நல்லவர்கள் தூற்றும்படி. 27. மூத்தோர் என்பதன் பொருள். பெரியோர் அல்லது அறிஞர்கள். 28. நாம் யார் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது? மூத்தோர் சொல் வார்த்தைகளை. 29. மாற்றார் என்பதன் பொருள் என்ன? மற்றவர். 30. நாம் எதை நம்பி வாழக்கூடாது? மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. 31. யாருடன் சேரக்கூடாது என பாடல் கூறுகிறது? மானமில்லா கோழைகளுடன். 32. நாம் எத்தகைய கல்வியை கற்க வேண்டும்? துன்பத்தை வெல்லும் கல்வியை கற்க வேண்டும். 33. நாம் எதை கொல்லும் திறன் பெற வேண்டும்? சோம்பலை கொல்லும் திறன். 34. வம்பு செய்யும் குணம் இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அதை விட்டிட வேண்டும். 35. அறிவு வளர்ச்சியானது எதை தொட வேண்டும்? வான்முகட்டை தொட வேண்டும். 36. மேதைகள் என்பதன் பொருள் என்ன? அறிஞர்கள். 37. நாம் யார் சொன்னது போல் வாழ வேண்டும்? மேதைகள் சொன்னது போல். 38. வற்றாமல் என்பதன் பொருள் என்ன? குறையாமல். 39. யாருடைய புகழ் வற்றாமல் வாழ வேண்டும்? பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும். இறுதியாக 40வது கேள்வி. ஒரு இலக்கணக் குறிப்பு. கைப்பொருள் இதை எப்படி பிரித்தெழுதுவது? கை கூட்டல் பொருள். வாவ், மிக சிறப்பான சுற்று இது. அத்தனை கேள்விகளுக்கும் துல்லியமான மற்றும் விரைவான பதில்கள். மாணவர்களும் இதே வேகத்துல பதிலளிச்சு படைக்கணும். கண்டிப்பா. இதை தவிர மனமாற்றம், ஏட்டுக்கல்வி, நல்லவர்கள், சோம்பல் போன்ற சொற்களைக் கொண்டு உங்களையே ஒரு சொந்த வாக்கியம் அமைக்க தேர்வு கட்டளையாக கேட்கப்படலாம். இதற்கும் மாணவர்கள் தயாரா இருக்கணும். ஆமா, வாக்கியத்தில் அமைத்து எழுதுவது மாணவர்களோட படைப்பாற்றலையும் மொழி ஆழ்மையும் வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த பயிற்சி. உதாரணத்துக்கு, நல்லவர்கள் அப்படிங்கிற சொல்ல கொண்டு நாம் எப்போதும் நல்லவர்களுடன் மட்டுமே நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்களே எளிமையா வாக்கியங்கள் அமைத்து பழகிக்கோங்க. அது தேர்வில் முழு மதிப்பெண் பெற உறுதுணையா இருக்கும். சரியா சொன்னீங்க. நாம் இன்றைய அலசலின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்று நாம் விவாதித்த 2 பாடங்களையும் சுருக்கமா தொகுத்து சொல்லணும்னா, ஔவையாரின் மூதுரை நமக்கு உணர்த்துவது கல்வியை குற்றமில்லாமல் சந்தேகமற தெளிவாக கற்க வேண்டும். அப்படி படித்தால் எங்கு சென்றாலும் நமக்கு சிறப்பு கிடைக்கும். அதேபோல பட்டுக்கோட்டையாரின் துன்பம் வெல்லும் கல்வி நமக்கு உணர்த்துவது
கற்ற கல்வியை வெறும் ஏட்டளவோடு நிறுத்திவிடாமல் நல்ல பண்பாட்டோடு பெரியோர் சொல்படி தன்மானத்தோடு வாழ்ந்து நம் தாய்க்கும் தாய்நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும். மிக அருமையான சுருக்கம். ஆனா இது நம்முள் ஒரு முக்கியமான ஆழமான கேள்வியை எழுப்புது. பல 100 வருஷங்களுக்கு முன் வாழ்ந்த ஔவையாரும் சரி, நவீன காலத்துல வாழ்ந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் சரி, கல்வியை வெறும் மார்க்குக்கான கருவியாகவோ வேலை தேடும் ஒரு குறுக்கு வழியாகவோ ஒருபோதும் பார்க்கல. ஆமாம், ஒரு மனிதனோட குணத்தையும் சமுதாயத்துல அவனுக்கான மரியாதையையும் அவனுடைய அறநெறியையும் தீர்மானிக்கும் மிக உயர்ந்த அளவுகளாகவே பார்த்திருக்காங்க. இதைச் சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்க மாணவர்களே. நீங்க இப்போ இரவு பகலா தேர்வுக்கு தயாராவது வெறும் ஏற்றுக்கல்விக்காகவா, மதிப்பெண்களுக்காக மட்டும்தானா, அல்லது சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறும் மாற்றார் பொருளை நம்பாத ஒரு சுயமரியாதையுள்ள பண்புள்ள மனிதராக மாறுவதற்காகவா? மிகச் சிறப்பான, நம்மை சிந்திக்க வைக்கும் கேள்வி இது. கல்வியின் உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கறத நாம் அனைவரும் உணர்ந்து செயல்படணும். கண்டிப்பா. இந்த பாடங்களை வெறும் தேர்வுக்கான மனப்பாட பகுதியா மட்டும் பார்க்காம உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒளிவிளக்கா நீங்க எடுத்துப்பீங்கன்னு நம்புறோம். இந்த ஆழமான அலசல் உங்களின் தேர்வுக்கு பெரிதும் உதவியிருக்கும். தேர்வில் முழு மதிப்பெண்கள் பெறுவதோடு கற்ற கல்வியின் மூலம் வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடையவும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து படியுங்கள், தேடலோடு இருங்கள்.